இந்த ஆபரேஷன் சிந்தூர் மீண்டும் தொடர வேண்டும்னா என்ன மீனிங்? இஸ்லாமிய மக்களுக்கு இஸ்லாமியர் என்று பேசி ஒரு அச்சத்தை உருவாக்கி உங்கள் நாடான பாகிஸ்தானை நான் வென்று விட்டேன் என்று பேசுவது ஒரு பொறுப்பான பிரதமருக்கு அழகல்ல. இதான் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய விஷயம். இந்த போர் ஆபரேஷன் சிந்தூர்ல 2 நாடுகள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளின் புள்ளி விவரங்கள் வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த ஓவைசியினுடைய அமைப்பினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்கிறார். அந்த ஓவைசியினுடைய இவர் கேட்கிறாரு, நீங்கள் இழந்தது எவ்வளவு, பாகிஸ்தான் இழந்தது எவ்வளவு? பாகிஸ்தான் வளர்த்த தீவிரவாதத்தை இந்திய ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தியதற்கு பாராட்டுக்கள். ஆனால் இந்த போர் உண்மையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டதா? எப்படி நிறுத்தப்பட்டு விட்டது? இதை 140 கோடி மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. இதை மத சார்போடு மத விஷயங்களை பேசி, கடவுள்களை பற்றி பேசி, இந்தியா வென்றுவிட்டது, இந்துக்களின் நாடு வென்றுவிட்டது என்று திசை திருப்புவது ஜனநாயகத்திற்கு அழகல்ல. அப்படி இந்தியா செய்து வருவது உலக நாடுகளின் பார்வையில் இந்தியா தலைகுனிவை ஏற்படுத்தி உள்ளது. நீங்க பிரிக்ஸ் நாட்டுல போய் பேசும்போது எல்லா நாடுகளும் எனக்கு ஆதரவுன்னு இப்ப பேசுறாரு இன்னைக்கு சாயங்காலம். ஆனா பிரிக்ஸ்ல இவருடைய குரலுக்கு இந்தியா பாகிஸ்தான் சண்டையில இந்தியாவின் பக்கத்துல பேசிய ஒரே ஒரு நாட்டினுடைய பெயரை நம்முடைய மோடியால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நாட்டுல அன்னைய கூட்டத்துல இந்தியா செயல்பட்ட விதம் சரியல்ல என்பதுதான் எல்லா நாடுகளுடைய கருத்து.